Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. சென்னை மற்றும் புறநகர் பகுதி முழுவதுமாக புகை மூட்டமாக காட்சியளிக்கிறது. இதனால் வாகனங்களில் செல்வோர் முகப்பு விளக்குகளை எரியவெட்டிப்படி செல்கின்றனர். கோயம்பேட்டிலிருந்து செய்தியாளர் ராமச்சந்திரன் தரும் தகவல்களை கேட்கலாம். வணக்கம் ராமச்சந்திரன், தற்போதைய கள சூழல் அங்கு எப்படியாக இருக்கிறது? காற்றின் தரக்குறியீடு எவ்வளவாக இருக்கிறது? வணக்கம். போகி பண்டிகையை முன்னிட்டு சென்னை முழுவதுமாக பழைய பொருட்களை எடுத்து பொதுமக்கள் உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர். இதன் காரணமாக சென்னை மற்றும் புறநகர் பகுதி முழுவதுமாக கரும் புகை மூட்டமாக காட்சியளிக்கிறது. குறிப்பாக தமிழர் திருநாளாகிய தை பொங்கலுக்கு முதல் நாள் வரும் போகி பண்டிகையை இன்று தமிழகம் மற்றும் தமிழக வாழக்கூடிய பகுதியில் உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர். குறிப்பாக மார்கழி மாதம் கடைசி நாள் வரும் இந்த நாளில் மக்கள் தங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பழைய பொருட்களை சுத்தம் செய்து எரிக்கும் பழக்கத்தை கொண்டுள்ளனர். அந்த அடிப்படையில் குறிப்பாக பழையன கழிதலும் புதியன புகுதிலும் என்ற வாய்மொழிக்கு ஏற்ப தங்கள் வீட்டிலே முழுவதுமாக சுத்தம் செய்து இந்த போகி பண்டிகையை உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர். குறிப்பாக பல்வேறு பகுதிகளில் பொதுமக்கள் தங்கள் இல்லங்களில் இருக்கக்கூடிய பழைய பொருட்களை எரித்து போகி பண்டிகையை கொண்டாடி வருகின்றனர். இதனால் சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் இருக்கக்கூடிய சைதாப்பேட்டை, தேனாம்பேட்டை, நுங்கம்பாக்கம், திருவல்லிக்கேணி, மயிலாப்பூர், கோயம்பேடு, அமைந்தகரை, கே நகர், புரட்சி பாரிமுனை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் புகை மூட்டமாகவே காட்சியளிக்கிறது. இதன் காரணமாக சாலையில் செல்லக்கூடிய வாகனங்கள் அனைத்துமே முகப்பு விளக்கை எரிய விட்டு செல்லக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்லாமல் எதிரில் வரக்கூடிய வாகனங்கள் தெரியாத நிலையில் ஒரு சூழல் உருவாகியுள்ளது. மேலும் பொதுமக்களும் மூச்சுத்திணறல் ஏற்படுவதால் அவர்கள் முகக்கவசம் அணிந்து செல்லக்கூடிய காட்சிகளையும் நம்மால் சாலையில் பார்க்க முடிகிறது. விவரங்களுக்கு நன்றி ராமச்சந்திரன். Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens.